சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 20/6/2025 வெள்ளிக்கிழமை, ஆனி மாதம் 6ஆம் நாள், நவமி திதி காலை 9:50 வரை. அதன் பிறகு தசமி திதி, ரேவதி நட்சத்திரம் இரவு 9:45 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் ஆகிய சூரியனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள மிகச்சிறந்த நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு புதிய சுப விஷயத்தை முன்னெடுத்து செய்து அதன் மூலமான வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல பாக்கியாதிபதி குரு பகவான் உட்கார்ந்து தன்னுடைய வீட்டை தானே பார்க்கக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. குரு இன்றைக்கு 7, 9, 11 என்கின்ற ஒரு நல்ல முக்கிய பாவங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்பு மிகப்பெரிய யோக பலனை கண்டிப்பாக தரும். என்ன பாக்கியங்களை கொஞ்சம் நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பு இன்றைக்கு உண்டு. சூரியனும் குருவும் வேற இன்னைக்கு சேர்ந்திருக்கிறார் இல்லையா? தந்தை வழி நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அத்தனை மேஷராசிக்காரர்களுக்கும் இருக்கிறது. அப்பா தந்த சொத்துக்களை அனுபவிக்க முடியாத நிலைமை, தம்பி தங்கைகளோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்த நிலைமை, ஒரு கூட்டு குடும்பங்க, தம்பிக்கும் தங்கச்சிக்கும் எல்லாருக்கும் சேர்த்தா எழுதி வச்சிருக்கிறாரு, ஆனால் இதை இப்படியாக இருக்குது அப்படியாக இருக்குது, இதை அனுபவிக்கிறதுக்கு அவங்க முடியல, அதுக்குள்ளே பொறாமல் வந்துருச்சு, இதுக்குள்ளே பொறாமல் வந்துருச்சுன்னு உடன் பிறந்தவர்கள் அல்லது இளைய சகோதரர்களிடையே ஏதேனும் ஒரு நிலையில் முரண்பாடுகள் இருந்து கொண்டிருக்கின்ற மேஷராசிக்காரர்களுக்கு தம்பிகளோ தங்கைகளோ இணக்கமாக போகக்கூடிய ஒரு மெஜாரிட்டி கருத்து இன்றைக்கு எட்டக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு அரசாங்க அதிகாரியுடைய தொடர்பு அல்லது தன்னை விட உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவருடைய அறிமுகம், நட்பு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சிறப்பு நாளுங்க இன்னைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வலிமையான நிலைமையில் இருக்கிறார். பணம் தரக்கூடிய சூழல்கள் இன்றைக்கு நல்லா உண்டுங்க. வாக்குப்பலிதம் ஏற்படக்கூடிய அமைப்புன்னு கூட கண்டிப்பாக சொல்லுவேன். பணம் வருவதற்கு இதுவரைக்கும் இருந்து வந்த தடங்கல்கள் அப்படின்னா என்னங்க, வேலையிலேயோ தொழிலையோ தான் நமக்கு வருமானம் வருது. அப்போ நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பித்தாலும் தைரியமாக அந்த தொழில் நல்லா இருக்கும்ன்ற ஒரு நிலைமை. ஏற்கனவே ஆரம்பித்து 4 மாதம் ஆச்சு, 5 மாதம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, அது இன்னும் சரியாக போகலைங்க. ஜானியர்னா முளம் வளர்க்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலையில் ஜீவன அமைப்புகளில் நல்ல பொருளாதார முன்னேற்றம் இல்லை, பணவரவு இல்லை, லாபங்கள் இல்லை என்கின்ற எண்ணங்களில் அதற்கான முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கும் வலிமையான முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு திருமணம் நிச்சயமாகக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ யார் திருமணம் பண்ணிக்கலாம், ஓரளவில் ஒரு தெளிவும் முடிவும் கண்டிப்பாக வந்துடும். இவரை பண்ணிக்கலாமா, அவரை பண்ணிக்கலாமா, இவர் நம்முடைய எதிர்கால வாழ்க்கைக்கு ஏற்றவரா, அவர் நமக்கு ஏற்றவரா என்பது போன்ற சில விஷயங்கள் தெளிவுகள் ஏற்படக்கூடிய சுபமான நல்லவைகள் நடக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. மிதுன ராசிக்காரருக்கு நண்பரோடு, சூரியனோடு இன்றைக்கு இணைந்த குரு பகவான் ராசியில் இருக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்னைக்கு. பொதுவாகவே ஜென்ம குரு அப்படி இப்படி என்கின்ற மாதிரியாக ராசியில் இருப்பது நல்லதில்லை என்று சொன்னாலும் கூட உண்மையில் ஜென்ம குருவாக சுப நிலைமையில் ராசியை புனிதப்படுத்தக்கூடிய குரு பகவான் நல்லவைகளையே தருகிறார் என்பதே அனுபவ உண்மையாக இருக்கக்கூடிய சூழலில் நல்ல விதமான தன்மைகளை இப்போது குரு பகவான் மிதுன ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார். எல்லா ரீதியிலும் இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு தெளிவான சிந்தனைகள் வரக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. மதிப்பு மரியாதை கூடக்கூடிய அமைப்புகள் இப்போ இருக்குது. கணவன் மனைவி போன்ற உறவுகளில் ஒரு மாதிரியாக மாமியார் வீட்டோடு மாமனார் வீட்டோடு பெயரை கெடுத்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதிகள் எல்லாருக்குமே இழந்த நற்பெருமை, அதாவது மாமனாரிடம் தன்னுடைய மனைவியின் தந்தையிடம் கொஞ்சம் பேர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லா இல்லைங்க, அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, மச்சான் கொஞ்சம் கொடுத்து உதவுனார், ஆனால் நான் தான் பேரை கெடுத்துக்கிட்டேன் என்கின்ற மாதிரியான அமைப்புகளில் இருந்தவர்களுக்கு அந்த இழந்த பெயரை மீட்டெடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா மதிப்பு மரியாதைகளும் திரும்ப வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. நட்புகள், உறவுகளிடையே இதுவரைக்கும் இருந்து வந்த விரிசல்களை கூட மிதுன ராசிக்காரர்கள் சரி செய்யக்கூடிய அருமையான நல்ல நாளாக அமைந்திருக்கிறது மிதுனத்திற்கு இன்று. கடகராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியும் யோகாதிபதியுமான குரு இன்றைக்கு 12ஆம் இடத்தில் மறைந்து தன்னுடைய இன்னொரு வீடான 6ஆம் வீட்டை பார்க்கிறார். பாக்கியத்திற்காக கடன் வாங்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். சிலருக்கு கடன் வாங்கினா கூட நல்ல கடன் அமையும். பாக்கியத்திற்காக கடன் வாங்குறதுனா என்னங்க,
வீடு ஒரு பாக்கியம், நிலம் ஒரு பாக்கியம், கல்வி வேலை போன்ற அமைப்புகள்லாம் ஒரு பாக்கியம். வருமானம் வரக்கூடிய விஷயத்தில் கடனை வாங்கி அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய வளர்ச்சிக்கான முதலீடுகள் இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய தன்மை உண்டு. இந்த பலன் ஒரு 20 நாளைக்குள்ள கண்டிப்பாக நடக்கும். வீடு வாங்குறதுக்காகவோ, காடு அல்லது மனை வாங்குவதற்காகவோ, அல்லது ஏதேனும் ஒரு நிலம் வாங்குவதற்காகவோ, வேலை தொழில் போன்ற அமைப்புகளுக்காகவோ நல்லது செய்யக்கூடிய கடன்கள் அமையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பயணங்களின் மூலமாக நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். 12 குரு இருப்பதன் மூலமாக அடிக்கடி பயணங்கள் போகக்கூடிய அமைப்பு, அந்த பயணங்களின் மூலமாக நன்மைகள், பொருளாதார முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய சூழல் கண்டிப்பாக உண்டு. சிலருக்கு வடகிழக்கு திசையிலிருந்து நல்ல தகவல் தொடர்புகள், செய்திகள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வடகிழக்கு மாநிலங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமதி போன்ற விஷயங்கள், அல்லது அங்கிருக்கக்கூடிய ஒருவரின் மூலமாக தொழில் முன்னேற்றத்திற்கு தேவையான ஐடியாக்கள் வருவது என்பது போன்ற சிறப்பு நன்மைகள் ஏற்படக்கூடிய அருமையான நல்ல நாளுங்க கடகத்திற்கு இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு லாபஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 11ஆம் இடத்துல இன்றைக்கு குரு பகவான் இருப்பது பெருத்த நல்ல லாபத்தை கொடுக்கக்கூடிய அருமையான அமைப்பு. வியாபார பெருமக்களாக இருக்கட்டும், தொழில் முனைவோர்களாக இருக்கட்டும், அல்லது வேலையில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு போன்றவைகளை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்களாக இருக்கட்டும், இந்த வாரத்திலிருந்தே அதற்கான அனுமதிகள், அதற்கான ஆதார அறிமுக அடிப்படை அமைப்புகள் நடக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெற்றிகள் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இதை ஜெயிக்க முடியல, இவரை ஜெயிக்க முடியல, இந்த விஷயத்தை ஜெயிக்க முடியல என்கின்ற மாதிரியாக ரொம்ப நாளாக முயற்சி பண்ணி தோல்வி தாங்க அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடிய, அதற்கான அமைப்புகளில் மன அழுத்தத்தில் இருக்கக்கூடிய எல்லா சிம்மராசிக்காரர்களுக்கும் இன்றைக்கு பரிபூர்ண சக்சஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 11ஆம் இடம் எப்போவுமே கடனை, நோயை, எதிர்ப்புகளை விலக்கி வைக்கக்கூடிய இடம் என்பதால் இப்போது நான் சொன்ன அந்த 3 அமைப்புகளிலும் 30-40 வயதுகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தீரக்கூடிய அமைப்புகளும், 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு நோய் கட்டுக்குள் இருக்கக்கூடிய அமைப்புகளுமான சிறப்பான நல்ல நாளுங்க சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தொழில் பாவகம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்துல இன்றைக்கு சூரியனும் குருவும் இணைந்திருக்கிறார்கள். உண்மையில் 7ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் இணைந்து 10ஆம் இடத்துல இருக்கிறனால தொழிலில் வர்ற லாபத்தை இன்றைக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ ஏதாவது பொருள் வாங்கி கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இந்த வாரத்திற்குள்ளேயே இந்த பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. 10இல் குரு பதவியை பறிப்பான் அப்படிங்கிறது பொதுவான பலமொழி அப்படின்னு சொன்னால் கூட, குரு பகவான் உங்களுக்கு சுபராக இருந்து 4-7 ஆதிபத்தியங்களுக்கு உள்ளவராக இருக்கிறார் என்பதால் சிறிய பதவியை பறிச்சுட்டு பெரிய பதவியை கொடுப்பார் அப்படிங்கிறத கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. அதனால் குருவால் நன்மைகள் தான் அதிகம் இருக்குமே தவிர ஒரு துளி கூட தீமைகள் 10ஆம் இடத்து குருவால் கண்டிப்பாக இருக்காது. அதிலும் குறிப்பாக கன்னிராசிக்கார இளைஞர்கள் யாரெல்லாம் அரசு வேலைக்காக தேர்வுகள் எழுதிக்கிட்டு இருக்கிறீங்களோ, கவர்மெண்ட்டில் இந்த வேலை வேணும், அந்த வேலை வேணும், மத்திய அரசு பணி வேணும், மாநில அரசு பணி வேணும், குரூப் 1 குரூப் 4 எழுதிக்கிட்டு தான் இருக்கிறேன், 1/2 மார்க்கு 1/4 மார்க்கில் போயிடுது என்கின்ற மாதிரியாக தளராத முயற்சியை கொண்டிருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே இந்த வருடத்திலேயே அரசு வேலை கிடைப்பதற்கான ஆதார அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது கன்னிக்கு இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியோடு குரு பகவான் 9ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 6-11 கூடியவர்கள் இப்போது 9ஆம் இடத்துல வலுத்த நிலையில் இருக்க குரு பகவான் ராசியை பார்ப்பது என்பது சிறப்பான நன்மைகளை கொடுக்கக்கூடியது. ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த துளாராசிக்காரர்களுக்கு இப்போது கிரகங்கள் பரம்பொருளின் அருளினால் நல்ல விதமான ஒரு மாற்றத்தில் இருக்கக்கூடிய நிலைமைகள் இருக்குங்க. தொட்டது துலங்கம்னு சொல்லலாம், அது ஒரு சாதாரண வார்த்தையாகத்தான் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு தக்கவாறு முழுமையாக அப்படியே 80% 90% பலன்கள் அப்படியே நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. சுருக்கமாக இப்போ துளாராசிக்காரர்களுக்கு ஜோதிடம் சொல்வது என்ன? சோம்பலாக இருக்காதீர்கள், எல்லா நிலைமைகள்லையும் சுறுசுறுப்பாக இருங்கள், கிரகங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கின்றன. உங்களுடைய முயற்சிகள் எந்த அளவிற்கு வானத்தை தொட்டுவிடும் தூரத்திற்கு இருந்தாலும் கூட கண்டிப்பாக வானத்தை தொட்டுவிடலாம் என்கின்ற தைரியத்தையும் நம்பிக்கையையும் இப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு கிரகங்கள் கொடுத்திருக்கின்றன. ஆகவே தொட்டது துலங்கும், எண்ணியது நடக்கும், நல்லவைகள் மட்டுமே மனதில் வரும். எண்ணியது நடக்கும்னா மனசில் வர்ற எண்ணம் கூட நல்லதாக இருக்கும்னு அர்த்தம். ஆக எல்லா நிலைமைகளிலும் வயதிற்கு ஏற்றாற் போல, தகுதி இருப்பிடத்திற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய யோக நாள் அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் இன்று. விருச்சிகராசிக்காரர்களுக்கு ஜீவன அதிபதியும் குருவும், அதாவது 2-10 கூடியவர்கள் இப்போது 8ஆம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க.
உண்மையிலேயே குரு பகவான் 8ஆம் இடத்துல மறைஞ்சாலும் அவர் 2ஆம் இடத்தை பார்ப்பார் என்பது பணவரவிற்கு தடையில்லாத ஒரு நிலைமை. அதே நேரத்தில் காரியம் டக்கு புக்குன்னு முடியுதான்னு பார்த்தீங்கன்னா அப்படிலாம் முடியாதுங்க. எல்லாத்துலேயும் ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போகுதுன்னு சொல்லுவாங்கள்ல. போனால் அந்த இடத்துல காசை வாங்கினோமா வந்தோமான்னு திருப்பி இல்லாமல் அங்கே போனால் அந்த மனுஷன் இப்போ தான் வெளியே போனாருங்கன்ட்டு காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் உட்கார வச்சு இந்த 10 ரூபா காசுக்கு நம்மளை உட்கார வச்சு இழுத்துட்டு கொடுக்குறாங்க. போன நேரத்தில் இருந்திருந்தால் அதை விட வாங்கிட்டு வேற ஒரு வேலையை பார்த்துருக்கலாம். இப்படிலாம் அழுத்துக்குவோம் இல்லையா? நம்மை மீறி சில கட்டுப்பாடுகளோடு அல்லது தடங்கல்களோடு சில விஷயங்கள் நடக்குது இல்லையா? அந்த மாதிரியான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக 8ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இணைந்திருக்கக்கூடிய சில தன்மைகள் இன்றைக்கு உண்டு. தந்தையால் ஏதேனும் ஒரு நிலையில் கொஞ்சம் விரயங்கள் வரக்கூடிய சூழ்நிலை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அரசு அதிகாரிகள்கிட்ட கூட சண்டை கண்டை போட்டுக்குவீங்க, அல்லது அதிகாரம் உள்ளவர்களோடு ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் ஒரு அரசு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனேன், பட்டா வாங்குறதுக்கு போனேன், ஆஸ்பத்திரிக்கு போனேன், அங்கே போனால் அங்கே இருக்கிற சூழல் சரியா இல்லை, சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறேன் என்கின்ற மாதிரியாக கொஞ்சம் நிம்மதிகள் குறைவாக இருக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்தில் குரு பகவான் வலிமையாக இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சுபயோக நல்ல நாள் இன்றைக்கு. மிக பிரமாதமான நாளாக இந்த நாள் இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு வருடமாக அல்லது 1.5 வருட காலமாக எந்தெந்த இடத்துலலாம் தோற்று போனீங்களோ, எந்தெந்த இடத்துல மன அழுத்தங்கள் இருந்ததோ, எது கைக்கு கிடைக்காமல் இருந்ததோ, யார் ஒருவர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்து காலை வாரி விட்டாரோ, இதில் எல்லாத்துலேயும் நீங்கள் திருப்பி அடிக்கிற காலகட்டமாக இந்த அமைப்பு இருக்கும். சிலருக்கு உண்மையை சொல்லப்போனால் 6 மாதம் நல்லா இல்லைங்க, 6 மாதம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா? போன 6 மாதம் நல்லா இல்லாதவங்களுக்கு இந்த 6 மாதம் அல்லது 1 வருஷம் நன்றாக இருக்கக்கூடிய சிறப்பு மாற்றங்கள் நன்மைகள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இளைய பருவத்தினருக்கு எதிர்கால வாழ்க்கை துணைவர் யார் என்பதில் ஒரு தெளிவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை, நண்பர்களால் கூட்டு முயற்சிகளால் லாபங்கள் வரக்கூடிய ஒரு அமைப்பு, அப்பா அம்மா மனசை சந்தோஷப்படுத்தக்கூடிய அளவிற்கு இளைஞர்கள் நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல், என்ன வேலை என்ன தொழில் என்பதில் தெளிவில்லாமல் இருந்தவர்களுக்கு நல்ல தெளிவு இந்த மாதத்திற்குள் கிடைக்கக்கூடிய ஒரு தன்மை என தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அவங்க வயதிற்கு ஏற்றார் போல ஒரு 20 வயதுக்காரராக இருந்தாலும் 40, 60 எவர் வயதுக்காரராக இருந்தாலும் வயதிற்கு ஏற்றார் போல மனமகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு குரு பகவான் 6ஆம் இடத்தில் சூரியனோடு மறைந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. 6, 8ஆம் அமைப்புகள் ஒரு மாதிரியான தெளிவான நிலைமையில் இருக்கின்றன. இதைத்தான் விபரீத ராஜயோகம்னு சொல்லுவோம். 3ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் இன்றைக்கு 6ஆம் இடத்தில் கூடியிருப்பது என்பது எதிர்பாராத நன்மைகளை அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை. 12ஆம் வீட்டை 12ஆம் அதிபதியான குருவே பார்க்கிறார் இல்லையா? பயணங்களின் மூலமான நன்மைகள், கடன் வாங்கி அதன் மூலமாக ஏதேனும் ஒரு வருமானங்கள் வரக்கூடிய தன்மை. எல்லாருக்குமே கடன் வாங்கி உடனே கழுத்தளவு கடனில் நின்று அப்படியே கெட்டு போனார் அப்படிங்கிற அமைப்பு கண்டிப்பாக இருக்காது. சிலருக்கு கடன் வாங்கினால் அதிர்ஷ்டம் வரும். நல்லா பார்த்தீங்கன்னா கடன் வாங்கின உடனே கடன் கொடுத்தவர் ஊரை விட்டு ஓடி போயிடுவார். பொதுவாக கடன்காரங்க தானே ஊரை விட்டு ஓடி போகிறத நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கடன் கொடுத்தவர் ஊரை விட்டு ஓடி போனார்னா நம்ம கடனை திருப்பி கொடுக்கணும்னு அவசியம் இல்லை இல்லையா? இந்த மாதிரியாக கடன் வாங்கியும் சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்கள் அனைவருக்குமே அமைந்திருக்கிறது. சிலருக்கு பார்த்தீங்கன்னா சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள், எதிர்பாராத சில நன்மைகள், அதிர்ஷ்டங்கள், சில அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு இருக்கும். இன்னும் ஒரு 20 நாட்களுக்குள்ளாக எதிர்பாராத தனலாபமும் வரும். ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், அல்லது ஏற்கனவே கொடுத்து வைத்த ஒரு பணமாக இருக்கலாம். ஏற்கனவே எதிர்பார்த்த பணவரவு வரக்கூடிய நல்ல நாள் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார். இது ஒரு மிகச்சிறந்த நல்ல அமைப்பு. கடந்த ஒரு 2-3 வருடங்களாகவே மன அழுத்தத்தில், தோல்வி மனப்பான்மையில் எதுவுமே நமக்கு நடக்கலை, என்னமோ நமக்கு ஆயிடுச்சு, யாருன்னா செய்வனை வச்சிட்டாங்களா, அப்படி வச்சிட்டாங்களா, இப்படி வச்சிட்டாங்களா, கண்திஷ்டி பட்டுருச்சா, இந்த மாதிரியான என்ன தன்னை சுற்றி நடக்குது என்பதை போன்ற தெரியாத ஒரு குழப்பத்தில் இருந்து வந்து கொண்டிருக்கின்ற அத்தனை கும்பராசிக்காரர்களுக்கும் படிப்படியாக விடிவுகள், குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனைத்து தொல்லைகளிலிருந்தும் விடுதலை என்கின்ற நல்ல அமைப்பு, அதிர்ஷ்டம் செயல்படக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. அதிர்ஷ்டம் தானாங்க முக்கியம். உண்மையிலே பெரியவங்க சொல்லுவாங்க, அதிர்ஷ்டம் 75%, உழைப்பு 25%. இப்படி இருக்கிறவர் தாங்க ஜெயிக்கிறாருன்னுவாங்க. நம்மள பெரும்பாலவருக்கு எப்படி இருக்குது? உழைப்பு 75%, அதிர்ஷ்டம் 25% தானே இருக்குது. அதுவும் கும்பராசிக்காரருடைய நிலைமை கடந்த காலங்களில் சொல்லவே முடியலையே. அவங்க எல்லாருக்கும் இன்னையிலிருந்து நல்ல மாற்றம் கண்டிப்பாக வருங்க. ஏற்கனவே சில மாற்றங்களை கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறீர்கள் என்பது தான் உண்மை.
கொஞ்சம் சொந்த வாழ்க்கையில் இருந்து வந்த தோல்வி, தொழில் வாழ்க்கையில் இருந்து வந்த சங்கடங்கள்லாம் படிப்படியாக விலகிறது உங்களுக்கு இப்போது தெரிஞ்சிருக்கு. கும்பத்திற்கு நல்ல காலம் பிறந்து விட்ட அருமையான நல்ல நாள் இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியோடு 4ஆம் இடத்தில் குரு பகவான் வலிந்து உட்கார்ந்திருக்கின்ற ஒரு அருமையான நாள் இன்றைக்கு. 6ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் இன்றைக்கு 10ஆம் வீட்டையே பார்க்கிறார்கள். ஒரு வேலை அமைப்புகள், தொழில் அமைப்புகளில் கொஞ்சம் சங்கடங்கள் இருந்தாலும் மனோதைரியத்தோடு அதோடு செயல்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. குறிப்பாக மேலதிகாரியோடு ஏதாவது ஒரு முட்டல் மோதல் இது மாதிரியான அமைப்புகள் இந்த வாரம் முழுக்கவே மீனராசிக்காரர்களுக்கு உண்டு. நான் ஒருத்தந்தான் வேலை செய்கிறேன், ஆனால் ஆஃபீஸில் வேறு யாருக்கோ அது கிரெடிட் போகுது. என்னை வச்சு மேனேஜர் பழிச்சுக்கிட்டு போகிறாரு, என்னை வச்சே எல்லாம் சுற்றி நடக்குது, ஆனால் என்னத்தான் குறை சொல்கிறாங்க. உண்மையிலேயே வாங்குகிற சம்பளத்திற்கு அல்லது கையில் கிடைக்கின்ற பணத்திற்கு அது அருமையாக நன்றாக உழைக்கக்கூடியவன் நான் ஒருவன் தான். ஆனால் வேற ஒரு பக்கம் அதோடைய அத்தனை பலன்களும் போகின்றன என்கின்ற நிலைமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு படிப்படியாக மன அழுத்தம் தீரும். உண்மையை சொல்லப்போனால் கடமையை செய்யுங்கள், பலனை எதிர்பாராதீர்கள் என்று சொன்னது இப்போது மீனராசிக்காரர்களுக்கு ஒத்து வரும் என்கின்ற ஒரு புதிய ஞானோதயம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் மீனராசிக்காரர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. இளைய பருவத்தினருக்கு சுற்றி சுற்றி எல்லா இடத்துலையும் கொஞ்சம் தர்ம சங்கடமான அமைப்புகள் தான் இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லை, மாலைக்கு பிறகு மாறக்கூடிய சில சூழ்நிலைகளின் மூலமாக எதையும் மீனராசிக்காரர்கள் சமாளிக்கக்கூடிய நல்ல நாள் தான் இன்றைக்கு. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கக்கூடிய ஒரு அடிப்படை கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயா இந்த சாமி கும்பிடும் போது ஏன் நட்சத்திரத்தை மட்டும் சொல்கிறோம்? உங்கள் நட்சத்திரம் என்னன்னு அர்ச்சகர் கேட்குறாங்க. நம்ம இந்த நட்சத்திரத்தை சொல்லி அதனுடைய ராசியை சொல்லி அதற்கு பேரில் அர்ச்சனை பண்ணுறோம். இதில் ஏதாவது ஒரு தாத்பரியம் இருக்கிறதா? உண்மையிலேயே இந்த நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன, இன்னொன்று நீங்கள் வேற லக்னம்னு ஒன்று சொல்கிறீங்க, இதெல்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு நீண்ட அடிப்படை கேள்வியை எழுப்பி இருக்கிறார். உண்மையில் பார்த்திங்கன்னா நம்ம பெரியவர்கள் சில விஷயங்களை வகுத்து வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம். பிறப்பிற்கு நட்சத்திரம், இறப்பிற்கு திதி என்று சொல்லுவார்கள். உண்மையை பார்த்திங்கன்னா நம்ம போய் சாமி கும்பிடும் போது நட்சத்திரத்தை சொல்லி தான் அர்ச்சனை பண்ணுவோம். பிறந்த நாளுக்கும் பிறந்த நட்சத்திரத்தை அமைப்பின் அடிப்படையில் தான் பண்ணுவோம். அதே நேரம் நம்முடைய முன்னோர்களுக்கு, இறந்தவர்களுக்கு திதி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதாவது அந்த சாஸ்திர சம்பிரதாய அமைப்புகளை பண்ணும்போது அவங்க இறந்த நட்சத்திரத்தில் நம்ம பண்ண மாட்டோம். அவங்க இறந்த திதி அன்னைக்கு அதை நம்ம பண்ணுவோம். ஆக பிறப்பிற்கு முதன்மையானது நட்சத்திரம், இறப்பிற்கு முதன்மையானது திதி என்பது நம்முடைய முன்னோர்கள் சில விஞ்ஞான காரணங்களால், சில அனுபவங்களால் வகுத்து வைத்த ஒன்றாக இருக்கும். அதுதான் உண்மைங்க. அதே நேரத்தில் இவர் கேட்டிருக்கிறார், இந்த லக்னம்னா என்ன, ராசினா என்ன, நட்சத்திரம்னா அடுக்கிக்கிட்டே போகிறார். இதை பற்றிய ஆரம்பகால விளக்கங்களை நம்முடைய சன்லைஃப் அமைப்புகளே நம்ம சொல்லியிருக்கிறோம். உண்மையில் ராசி என்பது ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. இன்றைக்கு ஒரு ராசினா இன்றைக்கி உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தைகளும் இதே ராசியில் தான் இருக்கும். ஒரு ராசி என்பது 2 நாட்கள் இருக்கும். 2 நாட்களுக்கு பொதுவாக சந்திரன் எந்த வீட்டில் இருக்கிறாரோ, 12 வீடுன்னு சொல்கிறோம் இல்லையா, மேஷம் முதல் மீனம் வரையிலான 12 வீடுகள். இந்த 12 வீடுகளை 28 நாட்களுக்கு ஒரு முறை அப்படியே சுற்றி வந்து விடக்கூடியவர் சந்திரன். அப்போ 12 வீடுகளுக்கு 28 நாள்னா என்ன ஆகுது? 2.25 நாளுக்கு ஒரு வீடுன்னு வருது. அப்போ அந்த 2.25 நாளுக்கு ஒரு வீட்டில் ஒரு ராசியில் சந்திரன் இருப்பார். சந்திரன் இன்றைக்கு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியில் பிறக்கக்கூடிய அந்த நாளில் பிறக்கக்கூடிய உலகத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அதே ராசி தாங்க. அதே மாதிரி நட்சத்திரம் என்பது 24 மணி நேரத்திற்கு ஒன்றாக மாறும். இது கூட குறைய இருக்கும். சில நேரங்களில் 20 மணி நேரமாக இருக்கும், சில நேரங்களில் 24 மணி நேரமாக இருக்கும். ஏறக்குறைய 20லிருந்து 24 மணி நேரங்களுக்குள் நட்சத்திரமும் மாறிக்கொண்டே வரும். அப்போ ஒரு ராசிக்குள்ள 2 நட்சத்திரம், 2.25 நட்சத்திரம் கண்டிப்பாக அமையுங்க. இதனடுத்து லக்னம் என்னங்க அப்படின்னு கேட்குறாரு. உண்மையிலேயே லக்னம் அப்படிங்கிறது 12 பிரிவாக பிரிக்கப்பட்ட இன்னொன்றுன்னு வச்சுக்கலாம். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். இப்போ தாங்க சொன்னேன், ஒரு மாதத்திற்கு 28 நாட்கள் சந்திரன் 12 இடங்களை சுற்றி வருகிறார்னு சொன்னேன் இல்லையா. ஒரு நாளைக்கு 24 மணி நேரமாக இருக்கக்கூடிய இந்த பகுதியை ஜோதிடம் 2 மணி நேர அமைப்பாக பிரித்து 12 லக்னங்கள் ஒரு நாளைக்கு வரும் அப்படிங்கிறத காட்டுதுங்க. இது கொஞ்சம் ஒரு மாதிரியான கணக்கு. ஜோதிடம் புரிந்தவர்களுக்கு கொஞ்சம் எளிமையாக புரியும். குழந்தை பிறக்கும்போது கிழக்கு வானத்தில் எந்த ராசி உதயமாகி கொண்டிருக்கிறதோ, எல்லா ஊர்லேயும் குழந்தைகள் பிறக்குது. மதுரையில் ஒரு குழந்தை பிறக்குது, அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்குது. அதே நேரத்தில் பகலும் இரவும் மாறி மாறி வருகின்றன இல்லையா.
ஒரு ஊரில் அந்த குழந்தை பிறக்கின்ற போது கிழக்கு வானத்தில் அடிவானத்தில் எந்த ராசி எழும்பி கொண்டிருக்கிறதோ அந்த ராசியை தான் நம்ம லக்கணம்னு சொல்லுவோங்க. இந்த லக்கணம் 2 மணி நேரத்திற்கு ஒரு முறை மாறிக்கொண்டே வரும். இது கொஞ்சம் ஜோதிட ரீதியாக துல்லியமாக அந்த குழந்தையினுடைய எதிர்காலம் போன்றவைகள், அந்த குழந்தையுடைய கேரக்டர் போன்றவைகளை, ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய லக்னத்தை பிரதிபலிப்பவனாக இருப்பான் என்பதுதான் ஒரு ஜோதிடத்துடைய ஒரு ஆதார விதி. ஆக ஒரு மனிதன் எப்படி இருப்பான், எதிர்காலத்தில் எப்படி வாழ்வான் என்பதை கணிக்கக்கூடிய பிரதானமான ஒன்றாக லக்னம் இருக்கிறது என்பதுதான் உண்மைங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.